கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் வேதத்தை தியானிப்போம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நேரத்தில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். இன்றைக்கும் உம்மை நாங்கள் துதித்து பாடி நம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ நடத்தும் மாம்சத்தை மறைத்து தேவரீர் கிருபையில் வெளிப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை சோதனம் செய்வோம். சோதரம் 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 ஐயா, சோதரம் ஐயா, சோதரம் ஐயா, சோதரம் ஐயா, சோதரம் ஐயா. நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம் ஐயா. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனல், மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனல், மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. நம்முடைய வேதத்தை எடுப்போம். இன்றைக்கும் வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு நிறைத்திருப்போம். அதில் 5வது அதிகாரம். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சபையில் தேவனுடைய சித்தத்தின்படி பூமியிலே ஒரு மனுஷனுக்கு விசுவாசிக்க என்ன காரியம் நடக்கிறது, அது எப்படி நடக்கிறது, சபையினுடைய நோக்கம் என்ன, ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன, விசுவாசத்தினுடைய நோக்கம் என்ன, பரிசுத்த ஜீவத்தின் நோக்கம் என்ன, இப்படி பல காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அவை குறித்து நாம் நிறைய வசனங்கள் மூலமாக தியானிக்கலாம், நிறைய வேத பகுதி மூலமாக தியானிக்கலாம். இன்றைக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக நாங்கள் தியானிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். அன்பானவர்களே, இங்கே பார்க்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லியதாவது இந்த வசனம். இவர்கள் யார் என்றால் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், தேவ ஜனம். இந்த தேவ ஜனம் பூமிக்கு உப்பாய் இருக்கிறதா. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்துவின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நாமும் தேவ ஜனம். அப்பொழுது இந்த வசனம் நமக்கும் பொருந்தும். விசுவாசத்தின் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த வசனம் பொருந்தும். முதலாவதாக இந்த உப்பு, இந்த பூமிக்கு உப்பு என்று சொல்லப்படும் போது இந்த உப்பை குறித்து நாம் தியானித்தால் ஒரு சில காரியங்கள் அதிலிருந்து நமக்கு தேவ கிருபையினால் விளங்கும். முதலாவது, இந்த உப்பு என்று நாம் பார்க்கும் பொழுது, அதுவும் பூமிக்கு உப்பாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த பூமியில உப்பு எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தால் உப்பு இல்லாத இடம் கிடையாது. கடலிலே உப்பு இருக்கும், நிலத்திலே மலையிலே உப்பு இருக்கு. அல்லேலூயா. கடல் நீரிலே உப்பு இருக்கு, மலையின் மேலே, பூமியிலே, மண்ணிலே உப்பு இருக்கும். பூமியிலே நாம் துளையிட்டு தண்ணீர் எடுத்தோம் என்றால் அந்த தண்ணீரும் உப்பு கலந்த நீராக வரும். உப்பானது சாரம் உள்ளது. பூமிக்கு சாரத்தை கொடுக்கிறது. சாரம் என்றால் சுவை, சாரம் என்றால் ஒரு சக்தியை கொடுக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு சுவை, ஒரு சக்தி இந்த பூமிக்கே தேவைப்படுகிறதா. கடல் அலை வலிமை உள்ளது, கடல் அலைக்கு பலம் அதிகம். ஆனால் அந்த கடல்ல உப்பால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிறது, ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பூமியிலே எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, மண்ணால் இருந்தாலும் சரி, அதிலே 1% உப்பு கலந்திருக்கு. அல்லேலூயா. மிருகங்கள், மனிதர்கள் கூட பூமியிலே உப்பை தோண்டி வெட்டி எடுக்கிறாங்க.
கடலிலே நீரிலே உப்பு இருக்கு. கடல் நீரில் இருந்து எடுக்கப்படுகிற உப்பு வெண்மை நிறத்தில் இருக்கு. பூமியிலே 2 விதமான உப்பு இருக்கு. ஒன்று மலை மேலே கிடைக்கிற உப்பு இளம் சிவப்பா இருக்கு. அதாவது அந்த ரோஜா மலர், பன்னீர் ரோஜா மலர் என்ன நிறத்தில் இருக்குமோ, ஆங்கிலத்தில் பிங்க் கலர் என்று சொல்றோம், இங்கிலீஷ்ல பிங்க் சால்ட்ன்றாங்க, ஹிமாலயன் சால்ட்ன்றாங்க. அல்லேலூயா. இன்னொரு உப்பு இருக்கு, கருப்பு உப்பு. 3 வகையான உப்புக்கள் இருக்கு. 3 நிறத்திலே இருந்தாலும் அதனுடைய சுவை, அதனுடைய வீரியம், அதனுடைய சக்தி எல்லாம் ஒன்று தான். அதனுடைய செயல்பாடுகள் ஒன்று தான். இவை எல்லாமே பூமிக்கு சாரத்தை கொடுக்கிறது. கடல் நீருக்கு சாரத்தை கொடுக்கிறது அந்த வெள்ளை உப்பு. பூமிக்கு சாரத்தை கொடுக்கிறது இந்த 2 வகையான உப்புக்கள். அல்லேலூயா. பூமியில காணப்படுகிற உப்பு அது கண்ணுக்கு தெரியும், அதை தோண்டி வெட்டி எடுக்கலாம், மிருகங்களுக்கு கூட தெரியும் அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கடல் நீரில் இருக்கிற உப்பு யாருக்கும் தெரியாது, கண்களுக்கு தெரியாது. அதை சுவைத்தால் தான் தெரியும். அது நீரோடு கலந்து இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு விசுவாசியை, தேவ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பூமிக்கு உப்பாய் இருக்கிறாய். இந்த உப்பு என்று நாம் சொல்லும் பொழுது அது எப்படி, கடல் நீரிலே உப்பு இருக்கிறது, ஆனால் அது கலந்து இருக்கிறது. இந்த உப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம், இந்த உப்பை ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கு அந்த ரட்சிப்பில் நாம் சம்பந்தப்பட்டு பார்க்க போகிறோம். கடல் நீரிலிருந்து இந்த உப்பை எப்படி கொண்டு வருகிறார்கள் என்றால், எஜமான் தன் வேலைக்காரனை அனுப்புகிறான். அந்த வேலைக்காரன் கடலுக்கு சென்று கடல் ஓரத்திலே பாத்திகளை கட்டி கடல் நீரை கடலிலிருந்து முதலாவது பிரித்து வருகிறான். அந்த கடலிலிருந்து கடல் நீரை பிரித்து வந்து பாத்தி கட்டி வைத்திருக்கிற இடத்திலே அவர்கள் நிரப்புகிறார்கள். அந்த பாத்தி கட்டி வைத்த இடத்தில் நிரப்பப்பட்ட கடல் நீரானது சூரிய ஒளியில் காய வைக்கப்பட்டு அது மாற்றப்படுகிறது. தண்ணீர் எல்லாம் நீராவியாகி அது உப்பு கண்டெடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உப்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த உப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஆம் அன்பானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்பொழுது நாம் ஏதோ ஒரு நாளிலே பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிற இந்த உலகத்திலே இருந்து விசுவாசத்தினாலே என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பிறந்தவர்கள் கிறிஸ்தவர்களாக தான் பிறந்து வளர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் கட்டாயத்தின் பேரிலே தாய் தகப்பன்மார் கற்றுக் கொடுத்ததினால் இயேசுவே கடவுள், தேவனே தெய்வம் என்று அறிந்து அவர்கள் வளர்கிறார்கள். ஆனால் இது ஒரு புறஜாதியாருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. அவர்களுக்கு சந்திக்கப்படுதல் வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே அவர்கள் சந்திக்கப்படுகிறார்கள். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே அவர்கள் யாரை கொண்டு சந்திக்கப்படுகிறார்கள், எதை கொண்டு சந்திக்கப்படுகிறார்கள் என்றால், சுவிசேஷமாகிய வசனத்தை கொண்டு ஒரு மனிதன் மூலமாக, ஒரு மனுஷன் மூலமாக தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை கேட்டு, செய்தியை கேட்டு அவர்கள் பூமியிலிருந்து பிரிந்து அவர்கள் தேவ ஜனத்தோடு இணைகிறார்கள். அதுதான் பிரித்தெடுத்தல். ஒரு கிறிஸ்தவ தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளையானாலும் உலக பிரகாரமாக வாழ்ந்து வந்தாலும் ஒரு காலகட்டத்திலே அது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் தேவனை உணர்ந்து அறிந்து அவரோடு நெருங்க வேண்டும் என்றால் அது வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து வந்த ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து அவன் பிரிக்க எடுக்கப்பட்டால் தான் முடியும். அல்லேலூயா. ஆக தேவ ஜனம் உப்பானது நாம் கைக்கு வர வேண்டும் என்றால் அது பிரித்தெடுத்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ மனுஷி தேவனிடத்துல போய் சேர வேண்டும் என்றால், பரலோக ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்றால், நீ பிறப்பிலே கிறிஸ்தவனாலும் சரி, புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டாலும் சரி, நீ இந்த உலக காரியங்களிலிருந்து முதலாவது பிரிக்கப்பட வேண்டும். திருவசனங்களை மனிதர்கள் மூலமாகவோ எதில் மூலமாகவோ உனக்கு அளிக்கப்பட்டு, சந்திக்கப்பட்டு, செய்தியை கேட்டு, சத்தியத்தை கேட்டு உலக காரியத்திலிருந்து நாம் பிரிக்கப்படணும். கடலில் இருந்து அந்த நீரை கொண்டு வந்து பாத்திகளில் சேர்ப்பது போல விசுவாசத்தினாலேயும் வழி நடத்துதலினாலும் நாம் பிரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த பாத்தியில கொண்டு வந்து பிரிக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட உப்பு, அந்த கடல் நீர் கொண்டு வந்து சேர்த்த மாத்திரத்தில் உப்பாகாது. அது சேர்த்த மாத்திரத்தில் அது எஜமானுடைய கைக்கு போய் சேராது. ஒரு தேவ பிள்ளை அவன் ஆண்டவரையாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும், தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும்,
அவன் உடனடியாக தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டாலும் அவன் தேவனிடத்துல போய் சென்று அடைய முடியாது. அல்லேலூயா. அவனுக்கு இடத்துல அவனுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வேண்டும். இது தேவன் நியமிக்கப்பட்டது, தேவனால் நியமிக்கப்பட்டது, தேவன் நிச்சயிக்கப்பட்டது. அதற்குட்பட்டுதான் நாம் போக வேண்டும், அதற்கு கீழ்ப்படிந்துதான் போக வேண்டும். அந்த வழி நடத்துதலில் நாம் போய்தான் ஆக வேண்டும். அப்போதுதான் எஜமான் கைக்கு போக முடியும், அப்போதுதான் தேவனுடைய கைக்கு நாம் போய் சேர முடியும். அல்லேலூயா. இந்த உப்பானதை நிரப்பிய பிற்பாடு சூரிய ஒளி அதன் மேல் படும். இந்த சூரிய ஒளி என்பது வெப்பத்தை அளிக்கும். அந்த வெப்பம் அந்த நீரில் பட 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 உப்பை மாத்திரம் தங்க வைத்து மேலே இருக்கிற தண்ணீர் ஆவியாக போய்விடும். அல்லேலூயா. சூரியன் என்பது நீரின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதிலிருந்து வருகிற ஒளி என்பது அவருடைய பிரகாசம் என்பது அவருடைய வல்லமை என்பது அவருடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. அவருடைய திருவசனங்கள், அந்த திருவசனங்கள் ஒரு மனிதன் மேல படப்பட, ஒரு விசுவாசியின் மேல் படப்பட, எப்படி அந்த பாத்தியிலே கடல் நீர் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, விசுவாசத்தினால் பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனை, விசுவாசியை சபை என்கிற பாத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் தேவன், வேலைக்காரர் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக. அங்கு ஊழியக்காரன் சூரிய ஒளி படும்படியாக அவன் அந்த கடல் நீரை தங்க வைக்கிறான், விசுவாசியை தங்க வைக்கிறான். அங்கே அவன் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, சத்தியத்திற்கு நேராக அந்த விசுவாசியை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி, தேவனிடத்திலிருந்து வருகிற தூது, தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தியம் அனுதினமும் அந்த விசுவாசியின் மேல் பட்டு 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 அவனுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அவன் உப்பாகிறான். அல்லேலூயா. இது மறுரூபத்தை குறிக்கிறது, இது மறுரூபத்தை குறிக்கும். அன்பானவர்களே, மேலே இருக்கிற நீர் ஆவியான பிற்பாடு மேலே உப்பு கட்டும். ஆனால் அதற்கு கீழே இருக்கிற கடல் நீர் அப்படியே தான் இருக்கும். எஜமான் தன் வேலைக்காரரை அனுப்புவார். அந்த வேலைக்காரர்கள் வந்து ஒரு கொம்பை கொண்டு, தடியை கொண்டு அந்த மேலே கட்டி இருக்கிற உப்புகளை எல்லாம் உடைப்பாங்க, நொறுக்குவாங்க. மேலே இருக்கிற உப்பை உடைத்து நொறுக்கிய பிற்பாடு கீழே இருக்கிற கடல் நீரை மேலே கொண்டு வருவாங்க. மேலே இருந்து கீழே வரைக்கும் எந்த நீரும் இராதபடி முழுவதுமாக அது உப்பாக மறுரூபம் ஆகும் வரைக்கும் அந்த வேலைக்காரர்கள் அதை கிளறி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு விசுவாசி அவன் பிரித்தெடுக்கப்பட்டு சபையில வந்து சேர்ந்த உடனே அவன் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய கையில போய் சென்று அடைவது கிடையாது. சபையிலே சத்தியத்திற்கு நேராக கொண்டு வரப்பட்ட அவன் சத்தியத்தினால் அனுதினமும் சந்திக்கப்பட்டு ஊழியக்காரர் மூலமாக அவன் ஊழியம் செய்யப்பட்டு அவனுக்குள்ள இருக்கிற கடைசி சொட்டு நீர் வெளியேறி, உலக மாம்ச கிரியைகள் எல்லாம் வெளியேறி அவன் மறுரூபம் அடையறவிருக்கும் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் அந்த விசுவாசியை கல்லறை கொண்டு அவர்களிடத்தில் ஊழிய செய்யறாங்க. அல்லேலூயா. எந்த அளவுக்கு நாம் நம்மில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் தேவனுக்கு முன்பாக விட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறோமோ, மறுரூபத்தினுடைய மகிமை நமக்குள்ளே நடக்கும். அல்லேலூயா. முதலாவது பிரித்தெடுக்கப்படுதல், இரண்டாவது மறுரூபமாக்கப்படுதல். அல்லேலூயா. நாம் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். இங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே, பிரித்தெடுக்கப்படுதல், மறுரூபமாக்கப்படுதல். இந்த மறுரூபமாக்கப்படுதல் எந்த அளவுக்கு நடக்கிறதோ உப்பானது அப்போதுதான் வெண்மையை நிறத்திற்கு மாறும். அல்லேலூயா. இந்த உப்பை கட்டியாக இருந்தால் அதை பயன்படுத்த மாட்டாங்க, அது நொறுக்குவாங்க. வேலைக்காரர்கள் அதை நொறுக்குவார்கள். அதை நொறுக்கி 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 அது சிறு சிறு மணிகளாக மாறும் வரைக்கும் அதை நொறுக்குவார்கள். அந்த உப்பு, கல்லுப்பை எஜமானுக்கு ஏற்றவாறு அவர்கள் அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஊழியக்காரன், வேலைக்காரன்
அதை நொறுக்கி கொண்டே இருப்பான். அவனுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தடியை வைத்து நொறுக்குவான். ஊழியக்காரர்கள் கையில கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அதிகாரத்தை கொண்டு அவன் விசுவாசியிடத்தில் சபையிலே அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஒரு விசுவாசி சபையிலே ஊழியக்காரர்கள் மூலமாக அளிக்கப்படுகிற ஊழியத்தை எந்த அளவுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அதன்படி அபியாசப்பட்டு நடக்கிறார்களோ, தங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறார்களோ, மறுரூபத்தினுடைய நிகழ்வு அவர்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. இது தேவனுக்கு தெரியும், வேலைக்காரனுக்கு தெரியும், கிரியை வெளியரங்கமா எல்லோருக்குமே தெரியும். அல்லேலூயா. இங்க பார்க்கிற மறுரூபமாக்கப்பட்ட உப்பு, அது எஜமானுக்கு வேண்டிய ரூபம் வரும் வரைக்கும் அது உடைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நிலைக்கு நாம் வரும் வரைக்கும் நம்மை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக புடமிட்டு கொண்டுதான் இருப்பார். அல்லேலூயா. அது மாறிய பிற்பாடு வெண்மை நிறத்தில் இருக்கும். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டால் ஒழியதான் அந்த வெண்மை என்கிற பரிசுத்தத்தை நாம் அடைய முடியும். வெண்மை என்கிற பரிசுத்தத்தை அடைய முடியும். எந்த அளவுக்கு அது வெண்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எஜமானுக்கு அது ஆதாயம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அந்த உப்பு மணிமணியாக வெண்மையாக மாறுகிறதோ எஜமானுக்கு ஆதாயம். அல்லேலூயா. அந்த வேலைக்காரர்களை பார்த்து எஜமான் சந்தோஷமா சொல்லுகிறான், எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்படி, என் பொருளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும்படியாக, மகிமை கிடைக்கும்படியாக நீங்கள் வேலை செய்திருக்கிறீர்கள் என்று அந்த வேலைக்காரர்களை அவன் பாராட்டுவான். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறது பிற்பாடு பரிசுத்தம் அடைதல். நாம் மறுரூபம் அடையாத வரை பரிசுத்தம் ஆக முடியாது. நமக்குள் தினம் தினம் பரிசுத்தமாக வேண்டும், தினம் மறுரூபமாக்க வேண்டும். அந்த பாத்தியில அடைக்கப்பட்ட அந்த தண்ணீர் ஆவியாக போகாவிட்டால் உப்பு வராது. அல்லேலூயா. உப்பானது வந்த பிற்பாடுதான் அது உடைக்கப்பட்டோம். ஜென்ம சுபாவங்கள் விட்டு திவ்ய சுபாவங்களுக்குள்ளே மறுரூபமாக்கப்படணும். கடல் நீர் தண்ணீர்ல கலந்திருக்கிற வரைக்கும் சுபாவம் வெளிப்படாது. கடல் நீர் முழுவதும் ஆவியாக பிற்பாடுதான் உப்பானது தெரியும். ஜென்ம சுபாவங்கள், மாம்ச சுபாவங்கள், தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லா காரியங்கள் வெளியே போகதான் நம்முடைய ஜென்ம சுபாவம் போகதான் திவ்ய சுபாவம் வரும். அந்த திவ்ய சுபாவம் எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள இருந்து அதிலே நாம் நிலை கொண்டு வாழ ஆரம்பிக்கிறோமோ நமக்கு பரிசுத்தமும் மகிமையும் அளிக்கப்பட்டு கொண்டு வரும். அதுதான் அந்த வெள்ளையான உப்புக்கு வெண்மையான நிறம். அல்லேலூயா. அந்த வெண்மையான உப்பை வேலைக்காரர்கள் மூட்டையிலையும் கூடையிலையும் அள்ளி கொண்டு சென்று சேர்த்து தன்னுடைய எஜமானுடைய கணக்கில் வைப்பாங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் பூமிக்கு உப்பாயிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிற உப்பு, பூமிக்கு சாரமாய் இருக்கிற உப்பு எஜமானுடைய கையில போய் சேர வேண்டும். பூமியை படைத்தவருடைய கையில போய் சேர வேண்டும். அவருடைய கணக்கில போய் சேர வேண்டும் என்றால் நம்முடைய பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கையிலே, நம்முடைய சுபாவங்களை எல்லாம் கலைந்து திவ்ய சுபாவங்களுக்குள்ளே நாம் அனுதினமும் வாழ்கிற வாழ்க்கையிலே, பரிசுத்தத்தை அடைகிற வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து அனுதினமும் வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்போது எஜமானுடைய கையிலே கொண்டு போய் சேர்க்கப்படுவோம். அப்போது எஜமானுடைய கையிலே கொண்டு போய் நாம் சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் யார்? நமக்குள் என்ன காரியம் வேண்டும்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து தேவாதி தேவனோடு நாம் போய் சேர வேண்டியவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்துமனேசரை புகழ்ந்திடுவேன்.
அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேனல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த ஆத்துமநேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கைய தூணாய் அலைந்த வேலை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கைய தூணாய் அலைந்த வேலை இயேசுநாதன் என் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தேனல் பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தே இந்த பாரதில் என்னை வெற்றி சீரக்க செய்தே. அல்லேலூயா. அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தினால் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் மறுபடி வருகிறோம் ஐயா. இதோ உப்பானது இந்த பூமியிலே சாரமாய் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது வெளியே கொட்டப்பட வேண்டும். இது போல இருக்கிற நாங்கள் இந்த உலக காரியங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, பாரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உம்முடைய திவ்ய மகிமை, உம்முடைய சத்தியத்தினால் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு ஜென்ம சுபாவங்கள், மாம்ச சுபாவங்கள், உலக காரியங்களை எல்லாம் நாங்கள் துறந்து திவ்ய சுபாவங்களில் வாழ்ந்த அனுதினமும் பரிசுத்தத்தை அடைந்தவர்களாக, பரிசுத்தத்தில் வாழ்கிறவர்களாக, பரிசுத்த சிந்தையோடு எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்களாக இருந்து உம்மிடத்தில் வந்து நாங்கள் சேரும் வரைக்கும் ஏக சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையில இப்படியே நாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டும் என்பது இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை நடத்தும், பாதுகாத்தவர்களும், வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், குற்றங்குறைகளை மன்னியும் தயவாய். எல்லா கனமும் மகிமையும் துதிமுக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை வேண்டி ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்ம நேரோடும் சகல பரிசுத்தரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். Hallelujah. Praise the Lord. God bless you.